வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. என் தமிழ்நாடு. நெல்லையில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான 9 பேருக்கு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் 6 சிறுவர்கள் உட்பட 9 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சித்தி அத்திய முனவரா தெரிவித்துள்ளார். இதில் 4 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்ப உள்ளதாகவும் மற்ற 5 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சலை குணப்படுத்தும் வகையில் போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறியுள்ள அரசு மருத்துவமனை முதல்வர் சித்தி அத்திய முனவரா, உயிரிழப்புகளை தடுக்க பன்றிக் காய்ச்சல் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தனி வார்டு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 140 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டுள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் வறண்டு போயுள்ள 700க்கும் மேற்பட்ட ஏரி மற்றும் குளங்களில் ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வார வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். அவ்வாறு அணை திறக்கப்படும் போது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களில் நீர் நிரம்பும். இதில் உள்ள தண்ணீர் குறையும் போது வடகிழக்கு பருவமழை பெய்யும். இதனால் ஏரி குளங்கள் நிரம்பி வழியும். அவ்வாறு ஏரி குளங்களில் நீர் நிரம்புவதால் கோடை காலங்களில் நிலத்தடி நீர் மட்டமும் குறையாமல் இருக்கும். தண்ணீர் பஞ்சமும் ஏற்படாது. ஆனால் இந்த நிகழ்வுகள் எதுவுமே இந்த ஆண்டு நடைபெறவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் டெல்டா மாவட்ட விவசாயிகள். ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே வச்சிருந்த ஆடு அங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு தஞ்சாவூருக்கு வந்தேன். தஞ்சாவூர் ராமநாதபுரத்தோட மோசமாக இருக்குது, வறண்டு போச்சு. குளங்குட்டைங்கள்லாம் எல்லாமே இங்கே வந்து பார்த்தா குளங்குட்டையே இருந்த இடமே தெரியல, தூந்து போச்சு எல்லாம். நான் அந்த ஆடு தொழில் தான் நமக்கு எப்போதுமே, அதை ஓட்டிட்டு தான் தஞ்சாவூருக்கு வந்தேன். தஞ்சாவூர்லையாவது தண்ணி கிண்ணி இருக்கும்னு. இப்போ இந்த ஆற்றுக்கரை ஓரமாக தான் வர்றாங்கண்ணே, தண்ணி கிடைக்கும் ஓட்டி ஒண்டி விடலாம்னு. தண்ணிங்கிறதே இல்லைங்க. குளத்தை போய் பார்த்தோம்னா குளம் இருந்த இடத்தையே காணோம், எல்லாம் தூந்து போச்சு. அப்படி இருக்குது. இது போதாதென்று காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள 700க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் முழுவதுமாக நீரை சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கால்நடைகள் குடிநீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி விவசாயிகள். மாட்டுகளுக்கு வைக்க கிடையாது. 2 முறை தண்ணி காமிக்கிறது, 1 முறை கூட தண்ணி காமிக்க முடியல. குளம் இருக்கிறதெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி விற்று குளமும் எல்லாம் தூந்து போய் எல்லாம் அப்படி அப்படியே அங்கே எங்கே ஒன்றும் பராமரிக்காமல் வெட்டாமல் அப்படியே கிடக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மழையை பார்க்குறோம், மழையும் பெய்யலை. இருக்க ரொம்ப வறட்சி தான் இருக்க ஒழிஞ்சு ஒன்றும் இதாக இல்லை. ஒரு காலத்தில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நிலவிய இந்த கடுமையான வறட்சி மெல்ல மெல்ல அதிகரித்து தற்பொழுது டெல்டா மாவட்டத்தையே ஆட்டம் காண செய்துள்ளது. இதனால் விவசாயம் அங்கு முற்றிலும் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தமிழக அரசு மழை பெய்கின்ற காலங்களில், அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்து காவிரி தண்ணீர் வரும்பொழுதும் சரி, வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் சரி, இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை வகுக்காது தான் இதற்கு காரணம். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவேரி மூலமாக 28 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலங்களில் 54 லட்சம் ஏக்கர் மானாவாரி பயிர்களும் செய்கிறாங்க. இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த மழை நீர் பெய்யும் போது அது தேக்கி வைக்காதனால கடலில் சென்று வீணாகிறது. தற்பொழுது 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு ஏரி குளங்களை தூர்வார நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனினும் கூடுதல் நிதி ஒதுக்கி கரைகளை பலப்படுத்தி தூர்வார வேண்டும் என்கின்றார் ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன். கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான ஒரு போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நிதிகள் இப்போ ஒதுக்கியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் ஏரி குளங்களை புறணமைக்கிறதுக்காக மாநிலம் முழுவதும் ஒதுக்கியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கடுமையான வறட்சியில் மாநிலம் முழுவதும் இந்த 100 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு நீர்நிலை சரி பண்ணுறது, குடிமராமத்து பணி பண்ணுறதுக்கு இந்த நிதி என்பது போதாது. கூடுதலான நிதி ஒதுக்கி உடனடியாக கால்நடைகளுக்கும் மக்களுக்கும் குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கான போர்க்கால நடவடிக்கையில் மாநில அரசாங்கம் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். போர்க்கால அடிப்படையில் ஏரிகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வாரினால் மட்டுமே
வரும் ஆண்டாவது டெல்டா பகுதிகளில் விவசாயம் நடைபெறும் என்பதே தஞ்சை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. வெங்கடேசன், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே போக்குவரத்து காவலரை அடித்து கொலை செய்த வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சேலம் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் அன்னதானப்பட்டி காவலர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த தலைமை காவலர் ராஜு போக்குவரத்து காவல் பிரிவில் பணியாற்றி வந்தார். கடந்த 2014இல் சேலம் சீலநாயக்கன்பட்டி சிவசக்தி நகரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தெருவோரத்தில் 7 பேர் மது அருந்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டதாகவும் அதனை தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் காவலர் ராஜுவை கழுத்தை நெரித்து 7 பேரும் கொலை செய்தனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக செந்தில்குமார், முருகன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கை விசாரித்த சேலம் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரன் இன்று தீர்ப்பளித்தார். இதில் 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் கடந்த 45 நாட்களில் 11 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் வனப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் தண்ணீர் இன்றி வறண்டுவிட்டன. மேலும் வன விலங்குகள் தீவனம் இன்றியும் குடிநீர் கிடைக்காமலும் தவித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 45 நாட்களில் மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் 11 காட்டு யானைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. கூடலூரில் 3 காட்டு யானைகளும், முதுமலை புலிகள் காப்பகத்தில் 4 காட்டு யானைகளும், சிங்காரா மற்றும் தென்குமாராடா வனப்பகுதியில் 4 காட்டு யானைகளும் உயிரிழந்துள்ளன. இறந்த 11 காட்டு யானைகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் உடற்கூறு பாகங்கள் ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கடந்த 1.5 மாதத்தில் 11 காட்டு யானைகள் இறந்துள்ள சம்பவம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைந்தபட்சம் ஒரு 11 யானைகள் இந்த 1.5 மாதத்தில் இறந்துருக்கு. இது வந்துட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதனால் வனத்துறை என்ன பண்ணணும்னா, இந்த யானைகள் எதனால் இறக்குது, தண்ணீர் பற்றாக்குறையா, உணவு பற்றாக்குறையா, இல்லை எதையாவது கொடிய நோய்வாய் தாக்கப்பட்டு இறக்குதான்றதை கண்டுபிடிச்சி அந்த யானைகளின் இறப்பை தடுக்க வேண்டியது வனத்துறையோட கடமையாக இருக்குது. இதனால் வனத்துறை இந்த யானைகள் இறப்பு மீது உரிய நடவடிக்கை எடுத்து கவனம் செலுத்த வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரும் வேண்டுகோளாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு கடற்கரை சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. கன்னியாகுமரி முதல் பழைய உச்சக்கடை வரை உள்ள 72 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேற்கு கடற்கரை சாலை, பாலூர் தேங்காய்பட்டினம் சாலை, பாலூர் தெருவுடைக்கடை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் பல ஆண்டுகளாக பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதனால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு உயிர் இழப்புகள் ஏற்படுகின்றன. இதனை தடுக்க வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தியதால் சில இடங்களில் மட்டும் சாலைகளை செப்பனிடும் பணிகள் துவங்கின. கடந்த டிசம்பர் மாதம் இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. தற்போது 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்று வருவதால் பழுதடைந்த சாலைகள் வழியாக தேர்வு எழுத செல்ல தாமதம் ஆகுவதாக கூறி கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் இளைஞர் காங்கிரசார் கீழ்குளம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். சிவகாசி அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் திருவள்ளுவர் காலனியைச் சேர்ந்தவர் செல்வம். இவர் வானவெடி மற்றும் ஃபேன்சிரக பட்டாசுகளை தயாரிக்கும் குடோன் நடத்தி வருகின்றார். இன்று பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் நாதன், இருதயராஜ், ஜெயன், ஜெயபால், முத்துப்பாண்டி, மாரியப்பன், ஐயப்பன் ஆகிய 6 பேருக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் சிகிச்சை பலனின்றி நாதன் என்பவர் பரிதாபமாக இறந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவான குடோன் உரிமையாளர் செல்வத்தை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஆர்கே நகர் இடைத்தேர்தலுடன் ஓ பன்னீர்செல்வம் காணாமல் போய்விடுவார் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை ஆட்சி மன்ற குழு கூடி ஆர்கே நகர் தொகுதி அதிமுக வேட்பாளரை அறிவிக்கும் என்றும், ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக பகல் கனவு காண்பதாகவும் அவர் கூறினார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க செய்யும் அடாவடிகளை திமுக எம்எல்ஏக்களே விரும்பவில்லை என தெரிவித்த தினகரன், திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறும் மனநிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு திருவண்ணாமலையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒற்றுமையா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலோடு திரு பன்னீர்செல்வம் அடங்கி விடுவார். திருவாரூர் அருகே ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழ்ப்படுகை கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கீழ்ப்படுகையில் கடந்த 30 ஆண்டுகளாக ஓஎன்ஜிசி நிறுவனம் குழாய் அமைத்து கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் எண்ணெய் எடுக்கும் பணியால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் இன்று போராட்டம் நடத்தினர். குழாய் பதிக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு சார்பில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சிதிலமடைந்துள்ளதால் அவற்றை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொகுப்பு வீடுகளில் வசிக்கும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜோலார்பேட்டை நகராட்சியில் சக்கரக்குப்பம் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திரா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 100 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன. அந்த வீட்டின் மேற்கூரைகள் சிதிலமடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளன. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தாங்கள் வசித்து வருவதாக கூறும் பொதுமக்கள் இந்த குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தலின் போது பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணியும் தேர்தலுக்கு பின்னர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தொகுப்பு வீடுகளில் வசிக்கும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு ஆகுது, இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஆக இப்போ நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு இடிஞ்சு விழுந்த ஓட்டுலேயே கூட நாங்கள் இன்னமும் கொடுத்தனம் பண்ணுறோம். வீடு கட்டி தருவதாக சொன்னார். ஓடு கேட்கும்போது மட்டும் நாங்கள் அதை செய்கிறோம், வீடு கட்டித்தரோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து எங்களுக்கு செயல்படலை. கவுன்சிலர் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொன்னோம். ஓட்டு கேட்கும்போது மட்டும் இதை பார்த்தாங்க, கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. இப்போ எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. இது கட்டி கொடுக்கணும்னு எத்தனை முறை நாங்கள் போய் கேட்டோம், அதை பற்றி கவனிக்கவே மாட்டேன்றாங்க. நான் குழந்தைய வச்சுன்னு இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன். இது எப்போ விழுன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். செம்மரம் வெட்டியதாக கைதாகி ஆந்திர சிறைகளில் தமிழர்கள் பெரும் சித்திரவதைகளை அனுபவித்து வருகின்றனர். மற்றொரு புறம் அவர்களது குடும்பத்தினர் போதிய வாழ்வாதாரம் இன்றி பரிதவித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ளது கல்வராயன் மலை. இதை சுற்றியுள்ள 175 கிராமங்களில் மரவள்ளிக்கிழங்கு விவசாயமே பிரதான தொழில். வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே இந்த கிழங்குகள் விளைவதால் மீதமிருக்கும் காலத்தில் இங்குள்ள மக்கள் வெளியூர்களுக்கு வேலை தேடி செல்கின்றனர். அப்படி கடந்த 2013ஆம் ஆண்டு ஆந்திர வனப்பகுதியில் செம்மரம் வெட்டியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 344 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் 72 பேர் கல்வராயன் மலை கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காப்பு காடுங்கிற பேரில் அரசு ரொம்ப நெருக்கடி தராங்க. அந்த நெருக்கடினால இவங்க முழுமையான விவசாயம் செய்ய முடியறதில்ல. இங்கே அடிப்படை வசதிகள் கூட இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழலில் சமவெளி அளவுக்கு கூட இங்கே கூலி வேலைகளும் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த மாதிரி சூழலில் இவங்களாம் சில ஏஜென்ட்டுகள் பேரில் தூண்டுதல் பேரில் இங்கேருந்து செம்மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு சிறையிலையும் அங்கே இருக்கிற ஆந்திர அரசால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமை நீடிச்சிட்டு இருக்கு. இதை தமிழக அரசு கவனத்தை எடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும்னு சொல்லி விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக பலமுறை நாங்கள் கோரிக்கையும் வச்சுருக்கோம், மனுக்களும் அனுப்பியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே கிடையாது.
சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 344 பேரில் மருதூர் மேலூத்து குழியைச் சேர்ந்த ஏழுமலை, மேல் வெள்ளிமலையைச் சேர்ந்த ராமு ஆகியோர் ஆந்திர சிறையிலேயே உயிரிழந்துள்ளனர். இது மட்டுமின்றி 2013ஆம் ஆண்டு திருப்பதி கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியவர்களின் வாகனம் என கருதி பேருந்தை வழிமறித்து கைது செய்துள்ளனர். மேலும் பலர் கணவனை இழந்தும் மகன்களை இழந்தும் தவித்து வருகின்றனர். கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள முண்டியூர், பன்னிப்பாடி, தாழ்மருதூர், கெண்டிக்கல் போன்ற கிராமத்திலிருந்து பலர் இன்னும் எங்கே இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. தந்தை இழந்த மகன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தாய்க்காக 80 ரூபாய் கூலி வேலைக்காக செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எங்கள் அப்பா சம்பாரிச்சிட்டு கொடுத்தா தான் நான் படிக்க முடியலாம். எங்கள் அப்பாவும் எங்கள் மாட்டினால எங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டு நான் 80 ரூபா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னை போல் 18 வயசு 17 வயசு பசங்க ஆந்திரா சிறையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள விடுதலை செய்ய வேண்டும் அரசாங்கம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலரை செம்மரம் வெட்ட சென்றபோது வனத்துறையினர் கொலை செய்த வழக்கில் சந்தேகிப்பதாக கூறி ஆந்திர அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 3 வழக்கறிஞர்கள் முதல் 5 பேர் வரை முறையீடு செய்தும் பயன் இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜெயிலில் சாப்பாடு உணவு சரியில்லாமல் ரொம்ப அது கஷ்டப்பட்டு 5 பேர் இறந்துருக்காங்க. அது மூலமாக அந்த கஷ்டம் எவ்வளோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்றதுக்கான ஒரு கஷ்டம் ரொம்ப தொல்லைப்பட்டு அங்கே இது தொந்தரவு பண்ணாங்க. அதனால் இறந்து போயிட்டாங்க. இந்த இதெல்லாம் காரணம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணம் தான் வெளியே போய் ரொம்ப மக்கள் அவதிப்படுறாங்க. அதேபோல் ஆந்திர சிறையில் உள்ளவர்களின் கைகளை கட்டி போட்டு அடித்தும் அவர்களுக்கு முறையான உணவுகள் வழங்காமல் இருப்பது வேதனையாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி சிறையில் உள்ளவர்களை பார்க்க செல்லும் இவர்களிடம் அவர்கள் கேட்பது ஒரு துளி விஷம்தான் என கண்ணீர் மல்க கேட்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். 3 வருஷமும் உள்ளார போட்டு சின்னமனம் பண்ணி சாப்பாடு இல்லாத அது இல்லாத வதை செஞ்சு அடித்து உள்ளார சைடில் உள்ள அது இது பண்ணி என் பிள்ளைங்களெல்லாம் கொடுமை செஞ்சு 5 பேர் இறந்துட்டாங்களா. இறந்ததுக்கு பின்னால் அதுக்கு மேற்படு அவங்க தமிழ்நாட்டிலேருந்து சைட்லேருந்து அவங்க வாதாடி அவங்க எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் போயிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் அங்கெல்லாம் போய் சின்ன படிட்டு கிடக்குது. எங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு வந்து நாங்கள் அதுக்கு அங்கே போகிறோம். எந்த இதுவுமே இல்லாத நீ சின்னப்பட்டு நிற்கிறோம். பார்த்து ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாக்க நாங்கள் இதுக்கெல்லாம் அங்கே போகிறோம். ஆந்திர சிறையில் விசாரணை கைதிகளாக இருந்து வெளிவந்த 72 தமிழர்கள் மேல் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து வெளிமாநிலங்களுக்கு செம்மரம் வெட்ட செல்லும் கூலி ஆட்களை தடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஜவ்வரிசி குடோன்களில் 2வது நாளாக சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 2 குடோன்களுக்கு சீல் வைத்தனர். உரிய அனுமதியின்றி 2 குடோன்களிலும் 7800 ஜவ்வரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஜவ்வரிசியை பதுக்கி வைத்து முறைகேடாக அதிக விலைக்கு சிலர் விற்பதாக சேக்கு உரிமையாளர்கள் புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து ஜவ்வரிசி குடோன்களில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்றும் சோதனையை தொடர்ந்தனர். அப்போது வெங்காயப்பாளையத்தில் அனுமதியின்றி ஜவ்வரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றான திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள திருக்குறுங்குடியில் 108 வைணவ தலங்களில் ஒன்றான அழகிய நம்பி கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா இன்று துவங்கியது. முதல் நாளான இன்று நம்பி சுவாமிகளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் வைக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க ரத வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து கொடிமரத்தில் கருடன் உருவம் பொறித்த திருக்கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 நம்பி சுவாமிகளின் சித்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கூலியை முறையாக வழங்க கோரி ஆரணி அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூர் கிராமத்தில் ஏராளமானோர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக கூலி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில்
கூலியை முறையாக வழங்க கோரி ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் கைவிடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். சங்கரன் கோவில் PS நகரைச் சேர்ந்தவர் பொறியாளர் சங்கர் நேற்றிரவு தமது வீட்டின் முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். இன்று காலை பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பியது தெரிய வந்துள்ளது. இதேபோல் புதுமனை 3வது தெருவைச் சேர்ந்த மாரிச்சாமி என்பவரது 2 மோட்டார் சைக்கிள்களும் PS நகரில் நிறுத்தப்பட்டிருந்த 2 பைக்குகளையும் மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்லும் நபரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான புதிய கருவியை வேலூரைச் சேர்ந்த பள்ளி மாணவி கண்டுபிடித்துள்ளார். அவர் தயாரித்த கருவியை இருசக்கர வாகனத்தில் பொருத்திவிட்டால் அதனை இயக்கும் நபர் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை இயக்க முடியாது என்பது பாராட்டுக்குரிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. வேலூர் மாவட்டம் வாலஜாவை சேர்ந்த மாணவி பவித்ரா. இவர் அரக்கோணத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். சிறு வயது முதலே அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்ட இவர் ஹெல்மெட் அணிந்தால் மட்டுமே இருசக்கர வாகனத்தை இயக்க முடியும் என்ற புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளார். ஹெல்மெட்டில் உள்ள இணைப்பை இருசக்கர வாகனத்தில் இணைத்தால் மட்டுமே இருசக்கர வாகனத்தை ஆன் செய்ய முடியும். அது மட்டுமின்றி வாகனத்தை அதிவேகமாக இயக்காமல் இருப்பதற்கு வேக கட்டுப்பாட்டு கருவி, ஹெல்மெட் அணிந்தவாறு செல்போனில் பேசிக்கொள்ளும் வசதி, பாடல் கேட்டும் வசதி போன்றவையும் இந்த நவீன கருவியை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் உதவியும் என்று பெருமிதத்துடன் கூறுகிறார் பள்ளி மாணவி பவித்ரா. விபத்துக்கள் எல்லாம் எதனால் ஏற்படுத்துனா ஹெல்மெட் இல்லாத நிறைய பேர் வண்டியில் போகிறாங்க. ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுனால ஆக்சிடெண்ட் ஆகி தலையிலலாம் பலமாக அடிபடுது. அதனால் நாங்கள் ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து மாடர்ன் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கிட்டு போனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதுவும் இல்லாமல் வண்டியோடைய பேசிக்கே தான். இந்த ஹெல்மெட் போட்டால் தான் பைக்கே ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய விபத்துக்கள் எல்லாம் இருசக்கர வாகனத்தால் ஏற்படுது. மீஞ்சூர் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நாவலூரைச் சேர்ந்த ராஜேஷ். அவர் தமது வீட்டின் அருகே வசிக்கும் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பொன்னேரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சிறுமிக்கு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை நடத்தப்பட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஷை தேடி வருகின்றனர். ஈரோட்டில் மனைவியை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் பழ வியாபாரிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சூரம்பட்டி டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த பழ வியாபாரியான சிவகுமாருக்கும் அவரது மனைவி விஜயலட்சுமிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. விஜயலட்சுமிக்கு சொந்தமான வீட்டை விற்க சொல்லி சிவகுமார் வற்புறுத்தியதாகவும் இந்த பிரச்சனையால் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதில் ஆத்திரமடைந்த சிவகுமார் மனைவி விஜயலட்சுமியை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்றுள்ளார். இது குறித்த புகாரில் சிவகுமாரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மகிழா நீதிமன்றம் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்தது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவகுமாருக்கு மனைவியை கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரியும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் வறட்சி நிவாரணமாக தமிழக அரசு கோரியுள்ள 39,565 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். செத்து மடிந்திருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். மானாவாரி பயிர்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி
தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியல் போராட்டத்தையும் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் அரிதாஸ் தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வறட்சியால் வேலை இழந்த விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் நிவாரணம் மற்றும் 30 கிலோ அரிசி வழங்க வேண்டும், மானிய விலையில் கால்நடை தீவனம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர். விருதுநகரில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தரிசு நிலத்திற்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். டெல்லி JNU மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணத்தில் மர்மம் இருப்பதால் சடலத்தை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்ட குணம் கொண்ட முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கோழை அல்ல என கூறியுள்ள அவரது உறவினர்கள் மாணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உண்மை நிலை தெரியும் வரை பிரேதத்தை வாங்கப் போவதில்லை என்று முத்துகிருஷ்ணன் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்தினரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன் வீட்டின் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி வேணும், நியாயம் வேணும். அதாவது எங்க தலித் மக்களுக்கு நாங்க ஒரு இல்லாதப்பட்டவங்க தான், இருக்கப்பட்டவங்களே கிடையாது. நாங்க என்ன செய்த பாவன், இந்த ஜாதியில பிறந்தது எங்க பெரிய தப்பா, அதை சொல்லுங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்க சார். அங்க போஸ்ட்மார்ட்டமும் நடக்கூடாது, எதுவுமே எங்களுக்கு வசதி இல்லை. அந்த ஒரு காரணம் தான் இல்லையா, அங்கேயே நாங்க போய் எங்களோட இதை நாங்க தெரிவிப்போங்க சார். நாங்க பாடி வாங்கவே மாட்டோம். போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடாதுங்க சார். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம எதுவுமே நடக்கக்கூடாது. சிபிஐக்கு மாற்றணுங்க சார். என் தம்பி எப்படியா இருந்தானே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவன் தற்கொலை பண்ணிக்கிற ஆளே இல்லை, சூசைட் பண்ணலாம் போக மாட்டான். அவன் போல்டு டைப்புங்க சார். எதா இருந்தாலும் தைரியமாக பேசுவான். நல்லா இருங்க, நல்லா படிங்க, நான் அரசாங்க வேலையோடு தான் வருவேன், எனக்கு இறையன் IAS ஆகணும் மாதிரி அவரோடைய தாட்லேயே தாங்க சார் இருப்பான். எப்போவுமே போயிட்டு எழுதுறது, ப்ரோஸ் எழுதுறது, இந்த மாதிரி தாங்க சார் இருப்பான். படிப்பே தான் முழுமூச்சியாக இருப்பான். அவருடைய மரணம் என்பது மர்மமாக இருக்கிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார் என்பதுதான் அவருடைய பெற்றோர், அவருடைய உறவினர்களுடைய கருத்து. எனவே மாணவர் உயிர் இன்றைக்கு பறிபோய் இருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி நியாயமான நேர்மையான விசாரணை நடத்தி இந்த மாணவருக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, உயிர் பாதிப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். டெல்லி JNU மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணத்திற்கு உரிய விசாரணை நடத்த கோரி சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டி நூதன போராட்டம் நடத்தினர். முத்துகிருஷ்ணன் தற்கொலை சந்தேகிக்கப்படும் விதத்தில் இருப்பதால் உரிய விசாரணை நடத்த கோரி சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் கழுத்தில் கயிறு கட்டி தூக்கில் தொங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரிமைக்காக போராடும் மாணவர்களை ஒடுக்கும் ABVP, RSS போன்ற அமைப்புகள் பல்கலைக்கழகங்களில் செயல்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தை எங்கள் முதல் கோரிக்கை இனிமேல் எந்த உயிரும் பலியாகாமல் இருக்க ABVP, RSS அதை சார்ந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் கல்வி நிர்வாகங்களிலிருந்து உடனடியாக விலக்க வேணும். இறந்த முத்துகிருஷ்ணனுக்கு உடனடியாக 50 லட்சம் நஷ்டீடு மத்திய அரசு தர வேண்டும். அதுக்கப்புறம் அவரோட எய்ம்ஸ் இன்னைக்கு அவரோட பிரேதம் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருக்கு. அதையும் வீடியோ பதிவு செய்யணும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கோவை BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
டெல்லியில் உயிரிழந்த JNU மாணவர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், JNU மாணவரான சேலத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் உயிரிழந்த செய்தியை அறிந்து தான் மிகவும் துயரம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த முத்துகிருஷ்ணன் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவர் முத்துகிருஷ்ணன் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லி JNUவில் பயின்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக உரிய விசாரணைக்கு டெல்லி முதல்வர் உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக டெல்லி மாநில அரசுக்கு தமிழக அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். டெல்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கவும் அரசு தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முத்துகிருஷ்ணனுடைய சாவில் சந்தேகம் இருப்பதால் புதுதில்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த வழக்கை CBI விசாரணைக்கு உட்படுத்த ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். டெல்லி முதல்வருக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த சாவின் பின்னணியை அறிவதற்கு CBI விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அந்த குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் News 7 தமிழுடன்.